வணக்கம். இன்னைக்கு நாம ஆன்மீக குரு ஓஷோவோட படைப்பாற்றல் பற்றிய சில ஆழமான கருத்துக்களை பார்க்க போறோம். இது வெறும் ஆர்ட் பண்றத பத்தி மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையே நம்ம பார்க்கற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு தத்துவம். வாங்க உள்ள போலாம். ஓஷோ ஆரம்பிக்கிறதே ஒரு புரட்சிகரமான ஐடியாவோட தான். உண்மையான கிரியேட்டிவிட்டிங்கிறது மத்தவங்க மாதிரி இருக்கிறதில்ல, இந்த சமூகத்தோட கட்டுப்பாடுகள்லேருந்து வெளியே வர்றதுதான்னு சொல்றாரு. நீங்க என்னைக்காவது மத்தவங்களுக்காக உங்க தனித்துவத்தை விட்டு கொடுத்த மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? புதுசா ஒன்ன உருவாக்கணும்னா முதல்ல இந்த கூட்ட மனநிலைக்கு எதிரா நாம கிளர்ச்சி செய்யணும்னு அவர் சொல்றாரு. கூட்ட மனநிலைனா என்ன? ரொம்ப சிம்பிள். எல்லாரும் போற பாதையிலேயே யோசிக்காம போறதுதான். ஒரு படைப்பாளி அப்படி போக முடியாது இல்லையா? அவன் தனக்கான சொந்த வழிய கண்டிப்பா தேடித்தான் ஆகணும். நம்மள பல பேரு ஒரு ஓய்வே இல்லாத வெறித்தனமான செயல்பாடுகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். எப்பவும் பிஸியா இருந்தா நாம ஏதோ பெரிய சாதிக்கிறோன்னு ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிறோம். எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறது, எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு அழுத்தம், இது உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒண்ணா இருக்கா? சரி, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். ஓஷோ தத்துவத்தோட மையமே ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. அது என்னன்னா, செயல் மற்றும் செயல்பாடுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசம். செயல்ங்கிறது அந்தந்த நிமிஷத்துக்கு தகுந்த மாதிரி நாம இயல்பா பண்றது. உதாரணத்துக்கு பசிச்சா சாப்பிடுறது ஒரு செயல். ஆனா செயல்பாடுங்கிறது அப்படி இல்ல. அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு அமைதியின்மையால வர்றது. போர் அடிக்குதுன்னு சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, தேவையே இல்லாம ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றது, இதெல்லாம் நவீன காலத்து செயல்பாடுகளுக்கு சில உதாரணங்கள். சும்மா இருக்கிற மனசு சாத்தானோட பச்சரைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? ஆனா ஓஷோ அப்படியே உள்டாவா சொல்றாரு. உண்மையான படைப்பு ஒரு பிஸியான மனசுலேருந்து வராது, ரொம்ப அமைதியான காலியான மனசுலேருந்து வரும்னு சொல்றாரு. சாத்தான் ஒருபோதும் காலியான மனசுக்குள்ள நுழையவே முடியாது. அப்போ இவ்ளோ அற்புதமான ஒரு படைப்பு வாழ்க்கைய வாழறதுல இருந்து நம்மள தடுக்கிறது எது? முக்கியமான வில்லன் நம்ம அகந்தை தான். நம்மளோட அந்த நான் என்ற உணர்வு தான் எல்லாத்துக்கும் பெரிய தடையா நிக்குது. இந்த அகந்த 2 முக்கியமான வழிகள்ல நம்ம கிரியேட்டிவிட்டிய தடுக்குது. ஒன்னு, மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்களோங்கிற பயம், அதாவது சுய உணர்வு. 2வது, எல்லாத்தையும் 100க்கு 100 சரியா பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு துடிக்கிறது, அதாவது பரிபூர்ணவாதம். இந்த சுய உணர்வுங்கிற விஷயம் நம்மள எப்படி முடக்கி போடோன்னு ஒரு சூப்பரான ஜென்கதை மூலமா பார்க்கலாம். ஓனாமிங்கிறவரு ரொம்ப பலசாலி. தனியா இருக்கும்போது அவரோட குருவையே ஜெயிச்சிடுவாரு. ஆனா 4 பேர் முன்னாடி நின்னா அவரோட சொந்த சிஷ்யங்க கிட்டேயே தோத்துடுவாரு. ஏன்னா கூட்டம் முன்னாடி நின்னதும் அவர் தன்னை பத்தியே அதிகம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பயமும் சுய விழிப்புணர்வும் அவரை மொத்தமா முடக்கி போட்டுடுது. அப்போ ஒரு ஜென் குரு அவர்கிட்ட ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா சொல்றாரு. நீ ஒரு மல்யுத்த வீரன்கிறத கொஞ்ச நேரம் மறந்துடு. நீ தான் அந்த பேரலைகள்னு கற்பனை பண்ணிக்கோ. உன்னையே மறந்துடு. அந்த ஒரு ராத்திரி தியானத்துக்கு அப்புறம் அவரோட நானுங்கிற அகந்தை மொத்தமா கரைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஜப்பான்ல யாராலுமே அவரை ஜெயிக்க முடியல. ஏன்னா அங்க ஓனாமிங்கிற ஆளே இல்ல, பேரலைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அவரை ஜெயிக்கிறது ஒரு பெருங்கடலையே ஜெயிக்கிற மாதிரி ஆடுச்சு. சரி, இப்போ 2வது தடைக்கு வருவோம். அதுதான் இந்த பர்ஃபெக்ஷனிசம், அதாவது கச்சிதமா இருக்க முயற்சி பண்ற ஒரு பொறி. இந்த அகந்தை எப்பவுமே மத்தவங்கள விட தன்னை உயர்ந்தவனா காட்டிக்க நினைக்கிற ஒரு குணம். இங்க ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. உண்மையான பரிபூரணம்ங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்றதுனால வராது. எப்ப ஒரு கலைஞர் தன்னோட படைப்புல தன்னையே முழுசா மறந்து அதோட ஒன்றி போறாரோ, அப்போதான் அந்த படைப்பு கச்சிதமா இருக்கும். அப்போ இந்த அகந்தையை தாண்டி அந்த கிரியேட்டிவ் ஃப்ளோவை நாம எப்படி அடையறது? ஓஷோவோட பதில் ரொம்ப எளிமையானது. நீங்க ஒரு கருவியா மாறுங்க. இதுக்கு ஒரு அழகான உருவகம் இருக்கு. ஒரு வெற்றிட மூங்கிலா நம்ம மாறணும். யோசிச்சு பாருங்க, ஒரு புல்லாங்குழல் அது வழியா காத்து போய் இசையா வரணும்னா அது உள்ள காலியா இருக்கணும் இல்லையா? அதே மாதிரிதான் நாமும் நமக்குள்ள காலியா இருந்தா பிரபஞ்ச சக்தி நம்ம வழியா பாய்ந்து ஒரு அழகான இசைய உருவாக்கும். இதுக்கு திலோபாவோட ஒரு அழகான தியான முறைய ஓஷோ சொல்றாரு. முதல்ல உங்க உடம்ப நல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2வது, எதையும் பேசாம மௌனமா இருங்க. 3வது, மனசு காலியாக்கி எதை பத்தியும் யோசிக்காதீங்க. கடைசியா நீங்க ஒரு காலி மூங்கில் மாதிரி உணருங்க. அவ்வளவுதான். இப்படி நீங்க மாற ஆரம்பிக்கும்போது படைப்பாற்றல்ங்கிறது நீங்க செய்யற ஒரு வேலையா இல்லாம உங்க இயல்பான ஒரு குணமாவே மாறிடும். அது ஒரு செயல்ல இருந்து ஒரு நிலைக்கு மாறும் பயணம். அப்படின்னா கிரியேட்டிவிட்டிங்கிறது பெயிண்டர் கவிஞர்களுக்கு மட்டும்தான் இருக்கா? இல்லவே இல்ல. நீங்க என்ன வேலை செய்றீங்கங்கிறது முக்கியம் இல்ல.
ஆனா அந்த வேலையில உங்க அகந்தைய விட்டுட்டு ஒரு வழிபாடு மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் ஒரு படைப்பா மாறிடும். கடைசியா படைப்பாற்றலுங்கிறது என்ன தெரியுமா? அது நாம இந்த கூட்ட மனநிலையை விட்டுட்டு மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படாம ஒரு சுதந்திரமான உண்மையான தனிநபரா வாழும்போது இயல்பாவே வர ஒரு அழகான விளைவுதான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையோட எந்த பகுதியில நீங்க ரொம்ப செய்யறத நிறுத்திட்டு பிரபஞ்சம் உங்க வழியா செய்ய அனுமதிக்க போறீங்க? அந்த மாற்றத்தை இன்னைக்கே முயற்சி செஞ்சு பார்த்தா என்ன?